அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க இறந்துடணும்னு சொல்லி சூசைட் பண்ணிடணும், அதாவது 5 மணிக்கு சூசைட் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது அவங்க ஊரில் பஞ்சாப்னு நினைக்கிறேன், லூதியானா அந்த இடத்துல அந்த ட்ரெயினில் தற்கொலை பண்ணி செத்துறணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்திருந்த பொழுது 5 மணிக்கு அவங்க பிளான் பண்ணாங்க. 4 மணிக்கு ஏசப்பா அவர் இருந்த அறைக்குள்ள வந்து அவருக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் அப்படியே அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். உங்க முகத்தை பார்க்கணும், டாடி, நான் உங்க முகத்தை பார்க்கணும் டாடி, மனதார என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. அவர் அந்த சிங்குலர். அதனால் அவங்க அவ்வளவு சீக்கிரமாக ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவோ அவங்க தகப்பன் எவ்வளவோ ஒரு முறை அவங்க அண்ணி அவருக்கு மருந்து வச்சு நீ செத்து போயிடணும்னு சொல்லி விஷத்தை சாப்பாட்டில் கலக்கி கொடுத்தாங்க. அதில் அவர் தப்பிச்சிட்டார். அடுத்து அவங்க அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணார். அப்போவும் அவர் பிழைச்சார். கடைசியில் அவங்க மாமா, சொந்த தாய் மாமா, உனக்கு எத்தனை நகை வேணாலும் தர, என் பிள்ளையை கட்டிக்கோ, இயேசுவை மறுதளிச்சிருங்கிற பொழுது இல்லவே இல்லை, எனக்கு அவர் தன்னை காட்டி இருக்கிறபடினாலே மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை அவரிடத்திலிருந்து பிரிக்காதுன்னு சொல்லி கடைசி பரியந்தமும் ஏசப்பாவுக்காகவே வாழ்ந்து மரித்தார். அப்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை அப்படியே ஒப்பு கொடுத்துருக்கிற இந்த நேரத்தில் நான் அப்படியே சொன்னது போல் கையை உயர்த்துங்க பார்க்கல.